இந்த வீடியோல என் பிள்ளைக்காக நான் பண்ண ஒரு பெரிய அட்வென்ச்சர் பயணத்த பத்தி தான் வந்து பார்க்க போறீங்க. நான் அத பத்தி தான் சொல்ல போறேன். அன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேட்ச் வந்து இருந்துச்சா, அவன் ஸ்கூல் பஸ்லேருந்து காலேஜ் கிரவுண்டுக்கு வந்து போயிட்டான். எனக்கு வழி தெரியாதுங்கிறதுனால எங்க வீட்டுக்காரர் வந்து பஸ் பிடிச்சு பத்திரமா போயிரு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். நான் நம்ம ஏரியா பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கும்போது தற்செயலா எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து வந்தாரு. சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விடுறேன்னு கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறக்கி விட்டாரு. அங்க வரைக்கும் எல்லாமே சுமூகமா தான் வந்து போச்சு. ஆனா அப்புறம் தான் ட்விஸ்ட்டே. நான் ஏறின பஸ்ல கண்டக்டர்கிட்டயும் டிரைவர்கிட்டயும் இந்த காலேஜுக்கு போகணும் வந்தா சொல்லுங்கன்னு தெளிவா வந்து சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் வழியும் வந்து சொல்லாம என்ன 2 ஸ்டாப்பிங் தள்ளி கொண்டு போய் வந்து நடு ரோட்ல வந்து இறக்கி விட்டாங்க. எனக்கு செம்ம கோவம். ரொம்ப நேரமா நானும் வந்து பார்த்தேன். அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த பையன் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் சரி இங்க சொல்லு அங்க சொல்லுன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் 2 ஸ்டாப் தள்ளி கொண்டு போய் வந்து விட்டுருச்சு. அங்க நின்னவங்க கிட்ட கேட்டதுக்கு அக்கா அந்த பக்கம் போய் நில்லுங்க இன்னொரு பஸ் வரும்னு சொன்னாங்க. சரின்னு வந்து ஒரு பஸ்ல ஏறி 2 ஸ்டாப் தள்ளி அந்த கோழி பண்ணை நிறுத்தத்துக்கு வந்து போயிட்டேன். இறங்கி பார்த்தா அம்மாடியோ ஒரு மனுஷன் நடமாட்டமும் இல்ல. சுத்தி ஆளே இல்லாத ஏரியா. பயந்துட்டே வந்து போறேன். அங்க வந்து ஒரு பெரிய ஹைட்டான செவுரு இருந்துச்சு. எட்டி பார்க்க முடியல. சரின்னு என் ஃபோனை மட்டும் ஹைட்டா தூக்கி கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா, நிஜமாவே கோழி பண்ணை தான். சரி அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு வந்து போனா, அங்க 2 வீலர்ல வந்து ஒருத்தர் இந்த பக்கம் போக முடியாதும்மா, அந்த சந்துக்குள்ள போங்கன்னாரு. அந்த சந்தை பார்த்தா பள்ளமா மண்ணா கிடக்கு. ரோடே மேல இருக்கு. இது கீழ இருக்கு. ஐயோ! இதுக்குள்ள எப்படிடா போறதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்துல ஏறி ஒரு வழியா வந்து ஹைவே வந்து புடிச்சிட்டேன். தூரத்துல ஒரு எல்லோ கலர் பஸ் வந்து நின்னுச்சு. அப்பாடா நம்ம ஸ்கூல் பஸ் தான் போல. நல்ல வேளை வந்துட்டோம்னு நினைச்சா, பக்கத்துல போய் பார்த்தா அது வேற ஸ்கூல் பஸ். சரி அப்படியே தள்ளி கிரவுண்ட பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அப்பாடா வந்துட்டோம் நிம்மதி பெருமூச்சே வந்து விட்டேன். அப்படியே முன்னாடி வந்து அந்த காலேஜ் போர்டை பார்த்து கேட்டுக்குள்ள வந்து போகும்போது எனக்கு நான் காலேஜ் படிச்ச நாள்லாம் வந்து ஞாபகம் வந்து வந்துருச்சு. உள்ள போகும்போது இடையில ஒரு ஜேசிபி வேற வந்துச்சு. அவ்வளோ பெரிய கிரவுண்ட்ல போய் பார்த்தா என் புள்ள மற்ற பிள்ளைங்களோட வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். வெயில்ல விளையாடி விளையாடி பாவம் என் பிள்ளையே அப்படியே நல்லா கருன்னு ஆயிட்டான். பார்க்கவே பாவமா வந்து இருந்துச்சு. சரி பிள்ளைங்கள வந்து கூட்டிட்டு போய் அந்த கேன்டீனுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கடைக்கு போனால் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிற பிள்ளை அங்கே போயிட்டு எதுவுமே வந்து வேணான்னு சொல்லிட்டான். சரின்னா அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் வந்து கிளம்பிட்டு அவன் ஸ்கூல் பஸ்ஸில் வந்து வந்துடுவான். நான் மறுபடியும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ் போகும்போது தான் எனக்கு பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. பஸ் போகிற வழி எல்லாமே நல்லா தெரிஞ்ச வழி தான். வரும்போது அந்த பஸ்காரங்க என்னை சுற்றி கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. போகும்போது பார்த்தா அவ்வளோ பக்கமாக இருந்துச்சு. மக்களை இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, வழி தெரியாத இடத்துக்கு வந்து நம்ம போனாலுமே போகும்போது என்னதான் கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட சொன்னாலும் நம்ம கூகுள் மேப்பை வந்து ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் அவங்க தப்பான இடத்துல இறக்கி விட்டாலே நாம ஈஸியாக வழியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தனால டீயை போட்டு கொஞ்சம் கட்லெட் இருந்துச்சு அதையும் பிடிச்சி சாப்பிட்டு அந்த டே வந்து முடிச்சுட்டேன். தேங்க்யூ.